நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. அன்றைய சமூகத்திலே மீண்டும் ஒருமுறை நாம் இந்த வீடியோ மூலமாய் சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காய் ஆண்டவரை நாம் துதிப்போம். परमेश्वर ने इस वीडियो के द्वारा दोबारा हम सबको मिलने के लिए एक मौका दिया, उसके लिए हम परमेश्वर को स्तुति करेंगे. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய அன்பு இரக்கம் தயவுக்காய் ஸ்தோத்திரம். हमारे स्वर्गीय अच्छे पिता, आपके प्रेम, आपका कृपा, आपका अनुग्रह के लिए धन्यवाद देते हैं. இந்த காலையிலே உம்முடைய சமூகத்தை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம். इस सुबह के समय पर आपके प्रशंसा को हम ढूंढ कर आए हैं. பாடல்களை ஆண்டவர் அங்கீகரிக்கணும். हमारे गीत को परमेश्वर आप स्वीकार करना है. எங்களுடைய ஜெபத்தை பரிசுத்த ஆவியானவர் ஏற்றுக்கொள்ளணும். हमारे प्रार्थना को भी पवित्र आत्मा जी स्वीकार कर கேட்க लेना போகிற है. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆவியினால் நிரப்பப்படணும். सुनने वाले हर एक शब्द को, हर एक संदेश को आप परमेश्वर पवित्र आत्मा जी கேட்கிற உள்ளங்களை ஆவியானவர் ஆயத்தப்படுத்தணும். सुनने वाले हर एक हृदय को भी आप तैयार कीजिएगा. பொறுப்பான கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். आपके संभालते हुए हाथों में இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். நம்முடைய பாடப்புஸ்தகத்திலே 244வது பாடல், வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. 244வது பாட்டு நான் பாடு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். தேவனுடைய புதிய எண்ணெயினால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் அபிஷேகிக்கட்டும். வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவாவியே தாகம் தீருமே, தேவாவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. புதிய அபிஷேகம் புது பெலன் அழித்திடுமே. புதிய அபிஷேகம் புது பெலன் அழித்திடுமே. நவமொழியால் துதித்திடவே வல்லமை அழித்திடுமே. நவமொழியால் துதித்திடவே வல்லமை அழித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவாவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. சத்திய ஆவியே நீ நித்தமும் நடத்திடுமே. சத்திய ஆவியே நீ நித்தமும் நடத்திடுமே. முத்திரையாய் அபிஷேகியும் ஆவியின் அச்சாரமா. முத்திரையாய் அபிஷேகியும் ஆவியின் அச்சாரமா. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவாவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. அக்கினி அபிஷேகம் நுக
நுகத்தினை முறித்திடுமே. அக்கினி அபிஷேகம் நுகத்தினை முறித்திடுமே. சத்துருவை ஜெயித்திடவே சத்துவம் அழித்திடுமே. சத்துருவை ஜெயித்திடவே சத்துவம் அழித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே மாறும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவாவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே மாறும் பின்மாறி பொழிந்திடுமே. பெற்ற ஆவிதனை காத்திட வரம் தாருமே. பெற்ற ஆவிதனை காத்திட வரம் தாருமே. ஆவியினால் நடந்திடவே ஆளுகை செய்திடுமே. ஆவியினால் நடந்திடவே ஆளுகை செய்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. தேவாவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே வாரும் பின்மாறி பொழிந்திடுமே. உழந்திடும் எலும்புகளும் உயிர் பெற்று எழும்பிடவே. உழந்திடும் எலும்புகளும் உயிர் பெற்று எழும்பிடவே. எழுப்புதலை கண்டிடவே வல்லமை அழித்திடுமே. எழுப்புதலை கண்டிடவே வல்லமை அழித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே பின்மாறி பொழிந்திடுமே. தேவாவியே தாகம் தீருமே. வல்லமையால் இன்று எம்மை நிரப்பிடுமே. வல்லமை அருள் நிறைவே பின்மாறி பொழிந்திடுமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். 248வது பாடல். ஆவியான எங்கள் அன்பின் தெய்வமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும். அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் ஜெப வீரரே, துதிக்க தூண்டும் துணையாளரே. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. சாத்தானின் சகல தந்திரங்களை தகர்த்தெறிய வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்.
அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே, சாவுக்கேதுவான எங்கள் சரீரங்களை உயிர் பெற செய்பவரே. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. சரீரங்களின் தீய செயல்களையே சாகடிக்க வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே, பலனில்லாத நேரங்களில் உதவிடும் துணையாளரே. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. சொல்லொன்னா பெருமூச்சோடு ஜெபித்திட வாருமையா. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆவியான எங்கள் அன்பு தெய்வமே, அடியோரை ஆட்கொண்டு நடத்துவே. ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும், ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும். அன்பினால் இன்று அலங்கரியும், அன்பினால் இன்று அலங்கரியும். இருநூற்றி 60வது பாட்டு. இந்த ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். நாம் எல்லாரும் சுபத்தோடு நாம் பாடுவோம். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உன் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே. எந்தன் ஜெப
தேவா மதுதாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் உம்மோடு எந்நாளும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா மதுதாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்களை மீட்டிடும் என் இயேசுவே போராடி ஜெபிக்கின்றேன் நாதா எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா மதுதாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் நாளெல்லாம் பாதத்தில் கர்த்தாவே அமர்ந்திடுவே கண்ணீரின் ஜெபம் கேளுமே கருணையின் பிரவாகம் நீரே எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன் தேவா மதுதாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தேன் எல்லாரும் ஜெபிப்போம் हम सभी प्रार्थना करेंगे ஆண்டவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம் परमेश्वर के सम्मुख में हम देखेंगे நாம் பாடினது போல ஆண்டவரே இந்த ஜெப வேளையை परमेश्वर हमने जैसे गीत गाया है परमेश्वर ये एक प्रार्थना का समय है உம்மை தேடி நான் வந்திருக்கேன் हम आपको ढूंढ कर आए हैं நம்பிக்கை இல்லாத இந்த உலகத்திலே विश्वास के बिना ये दुनिया பாவத்தில் அழிந்து போகிற ஜனங்களை जो पाप से नष्ट हो रहे हैं ये சமூகத்திலே जन வைத்து கண்ணீரோடு கூட ஜெபிக்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா उनको सम्मुख में रख के हम प्रार्थना करके आंसू बहाकर प्रार्थना करके आपके प्रशंसा में आए ஆண்டவரே हैं இந்த ஜெப நேரத்தையும் நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி परमेश्वर इस प्रार्थना को समय को और हम सुनने वाले बच्चे उनको परमेश्वर यहोवा आशीर्वाद करके रखिएगा எங்களுடைய பிரயாசம் வீணாக கூடாது हमारा प्रयास जो भी है वो கேட்கிற व्यर्थ नहीं जाना உள்ளங்களோடு चाहिए ஆவியானவர் இடைப்படுங்க सुनने वाले हर एक हृदय के साथ आत्मा जी मिलिएगा எங்களோடு நீங்க பேசுங்க हमारे साथ आप बात कीजिएगा இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता ஆமென் தேவனுடைய வசனத்துக்கு நாம் கடந்து போவோம் परमेश्वर की वचन की ओर हम लौटेंगे சங்கீதத்தின் புஸ்தகம் 5ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம் भजन संगीता का पुस्तक 5वां अध्याय 3रा वचन हम पढ़ेंगे காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்
फिर यहोवा बोर को मेरी वाणी तुझे सुनाई देगी और मैं बोर को प्रार्थना करके तेरी बाट जाऊंगा. காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். मैं बोर को प्रार्थना करके तेरी बाट जाऊंगा. 141 சங்கீதம் 2 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 141वां भजन संगीता दूसरा वचन हम ले लेंगे. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்க கடவது. मेरी प्रार्थना तेरे सामने सुगंध धूप जैसा है. என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக இருக்க கடவது. मेरी प्रार्थना तेरे सामने सुगंध धूप है. இந்த ரெண்டு வசனங்களையும் இந்த காலையிலே நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். ये दो वचनों को इस सुबह के समय पर हम ध्यान के लिए ले लेंगे. இதை எழுதினதான தேவனுடைய மனுஷன் சங்கீதக்காரனாகிய தாவீது. इसे लिखा गया परमेश्वर का दास जो है दाऊद. அவன் ஒரு பாட்டுக்காரன் மாத்திரமல்ல, முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக இருந்த ஒரு நேரமாக்கும். वो से केवल एक गीत गाने वाला नहीं था, लेकिन वो एक पूरे राज्य इस्राएल राज्य का राजा भी था. ராஜா என்று சொன்னால் எத்தனை வேலை இருக்கும் என்று நமக்கு தெரியும். अगर एक राजा बोले तो उसके कितने सारे कर्तव्य होते हम जानते हैं. அவன் ஒரு தனி மனுஷன் இல்ல, அவன் ஒரு குடும்பஸ்தான். அவனுக்கு अनेक பிள்ளைகள் இருந்தார். वो अकेला एक व्यक्ति नहीं था, वो एक पारिवारिक व्यक्ति था और उसको भी अनेक सारे தன்னுடைய வீட்டை கவனிக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும். அந்த தேவைகள் எல்லாவற்றையும் அவன் அந்த கடமையை ஒன்று விடாமல் அவன் சந்திக்க வேண்டும். ना उसको उसके परिवार की ओर ध्यान देना है, उसके बच्चों की ओर ध्यान देना है और राज्य के ऐसे कई सारे कर्तव्य उसे. இன்னொரு பக்கம் தேசத்தை அவன் கவனிக்க வேண்டும். और दूसरी ओर उसको देश का भी ध्यान देना था. தேசத்தை அவன் விட்டுவிட முடியாது. उसके देश को वो नहीं छोड़ सकता था. தினந்தோறும் அவனுடைய अनेक ஜனங்கள் அவனிடத்திலே தேடி வருவார்கள். காரணம் தன்னுடைய நில பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை எல்லாவற்றையும் சொல்லுவதற்காக. हर रोज बहुत सारे लोग आते जाते थे, क्योंकि वो अपने आप अपना परेशानियां उनको बताते थे. வந்தவர்களிடத்திலும் பொறுமையோடு கூட அவன் கேட்க வேண்டும், அதற்குரிய சரியான தீர்ப்பு வழங்க வேண்டும். और आने वाले लोगों से भी बहुत सोच समझकर उन्हें जवाब देना है और बराबर से उन्हें जवाब देना है. இதன் மத்தியிலே அவனுடைய சேனாதிபதிகளை அவன் அழைக்க வேண்டும். और इसके बीच में भी वो अपने सेनाओं को बुलाते थे. அவர்களை அழைத்து அவிதமாய் தேசத்தில் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது, அவர்கள் படையெடுத்து வருகிறார்களே, அதற்காக நாம் எப்படி யுத்தம் செய்வது என்பதை குறித்து அவன் அவிதமாய் அவர்களோடு ஆலோசிக்க வேண்டும். और उनको बुलाकर उनको पूछते थे कि हमारे विरुद्ध जो आने वाले हैं वो सेना कैसा है, उनके और हम तैयारी क्या-क्या करके रखें, कैसे युद्ध हम तैयार करें. இவ்வளவு தேவைகள், இவ்வளவு காரியம் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த போதிலும் इतने सारे कार्य उनके जीवन में रहता है. அவன் சொல்லுகிறான் 119 சங்கீதம் 147 வசனத்திலே, वो कहते हैं 119 भजन संगीता 147 में, அதிகாலையிலே எழுந்து நான் உம்மை நோக்கி சத்தமிட்டேன். बड़ी बोर के समय पर उठकर मैं तुम्हारी ओर देखकर दुआएं किया. அதிகாலையிலே எழுந்து நான் சத்தமிட்டேன். मैंने सुबह बड़ी बोर के समय पर उठकर तुम्हारी ओर दुआएं दिया. அவன் இவ்வளவு தேவைகள், இவ்வளவு பிரச்சனைகள் அவனுக்குள் இருந்தாலும் ரெண்டு காரியத்தை செய்ய அவன் தவறவில்லை. उसको इतने सारे परेशानियां, इतने सारे दुर्बलता होते हुए भी वो दो कार्यों को कभी नहीं भूला. ஒன்று ஜெபம், இன்னொன்று தேவன் செய்த செய்கைகளை அவன் தியானிப்பது. एक बात तो है वो प्रार्थना और दूसरी बात परमेश्वर ने जो भी किया है उसके जीवन में उसको ध्यान करना. ஆகையால் சொல்லுகிறான் 143 சங்கீதம் 5 வசனத்திலே, உம்முடைய செய்கையில் எல்லாவற்றையும் நான் தியானிக்கிறேன். वही वो बोलते हैं 143 भजन संगीता में कहते हैं कि मैं तुम्हारे सारे तुम जो भी करते हो वो मैं सभी ध्यान करता हूं. நீர் எனக்கு செய்த எல்லா செய்கையும் நான் நினைக்கிறேன், நன்றி சொல்லுகிறேன், அதை நான் தியானிக்கிறேன். आपने जो भी क्रिया मेरे लिए किया है वो सभी मैं सोचता हूँ, मैं ध्यान करता हूँ. 119 சங்கீதம் 148 வசனத்திலே, 119 भजन संगीता 148 में, உம்முடைய வசனத்தை நான் தியானிக்கிறேன். मैं आपके वचनों की ओर ध्यान देता हूँ. நாள் முழுதும் அது என்னுடைய தியானம். वो पूरे दिन भर वो मेरे लिए एक ध्यान है. நான் தியானிக்கிற தியானம் இனிதா இருக்கும். वो मैं जो ध्यान देता हूँ वो बहुत ही मीठा है. அதிகாலையிலே எழுந்து அவன் சத்தமிட்டு கூப்பிடுகிறான்.
सुबह बड़ी बोर के ऊपर सुबह में उठकर वो जोर से बुलाता है, ஆண்டவர் दुआएं அவனுக்கு देता है। செய்த நன்மைகள், அவனுடைய பிள்ளைகளுக்கும் தேசத்துக்கும் செய்த நன்மைகளை அவன் நினைத்து தியானித்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறான். परमेश्वर ने किए, उसके लिए किए हर एक भलाई को, उसके अनुग्रह कृपा को वो सुबह बड़ी बोर के समय पर उठकर ध्यान देता है, ध्यान அவனுக்கு இருந்த करता है। பிரச்சனைகளை போல உலகத்தில் அவனுக்கு இருந்திருக்கவே முடியாது. उसको जितने परेशानियां था उतना संसार के लोगों में வழியிலெல்லாம் நிறைய போராட்டங்கள். आगे रास्ते में भी बहुत सारे दुर्बलताएं। 1 நாளாகமம் 18ஆம் அதிகாரம் पहला इतिहास का पुस्तक 18वां अध्याय 6ஆம் வசனத்திலே 6ठा वचन में தாவீது போன இடங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். दाऊद जहाँ कहीं भी गया परमेश्वर उसको रक्षा किया। எங்கே எல்லாம் அவன் போனானோ, எந்த இடத்தில் எல்லாம் கடந்து போன அந்த இடத்தில் இருந்து ஆபத்துக்களை ஆண்டவராய் கர்த்தர் நீக்கி அவனை जीवनोடு கர்த்தர் காப்பாற்றி. जहाँ कहीं भी गए परमेश्वर उसके हर एक दुर्बलताएं निकाल कर परमेश्वर ने उसको संभाल के रखा। அவனை ஆண்டவர் போய் இடங்களெல்லாம் ஜெயம் கர்த்தர் கொடுத்தார். और जहाँ कहीं भी गया परमेश्वर ने उसे सफलता ही दिया। அவர் தான் சொல்லுகிறார், அவர் என் வலது பக்கத்திலே எனக்கு நிழலாக இருக்கிறார். कोई कहते हैं कि वो मेरे दाहिनी और मेरे एक धूप, मेरे एक सावले के समान है। ஆகையால் நான் அசைக்கப்படாதவனாக இருக்கிறேன். मेरे छाव के समान है, इसलिए मैं कभी नहीं हिल पाऊंगा। காரணம் என்ன என்றால் அவனுடைய அதிகாலை ஜெபம். क्यों? कारण क्या है? उनका बड़ी बोर का जो प्रार्थना है। நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? हमारा प्रार्थना किस तरह है? இன்றைக்கு அவசரமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ये आज का एक बहुत जल्दबाज के संसार या दुनिया இன்றைக்கு में हम அநேகர் हैं। ஜெபிப்பதற்கோ வேதத்தை வாசிப்பதற்கோ தேவன் செய்த நன்மைகளை நினைத்து பார்ப்பதற்கோ எனக்கு நேரம் இல்லை. முதல் நாள் இரவிலேயே அடுத்த நாள் என்ன செய்வேன் என்று யோசிக்கிறார்கள். आज परमेश्वर ने किए गए हमारे लिए भलाई को, हमारे सारे उन्होंने हमारे ऊपर रखा कृपा अनुग्रह, प्रार्थना करने के लिए हमारे पास समय नहीं है। अगले दिन सुबह हमें उठकर क्या करना है वही हम सोचते हैं। அவர்களை நான் பார்க்க வேண்டும், அங்கே நான் போக வேண்டும், मैं अगले दिन मुझे ये काम करना है, मुझे उनको देखना, उनसे அதை मिलना நான் है, சந்திக்க जैसे வேண்டும், बताते हैं। उन्हें जाके मिलना है, ऐसे करना இவருக்கு இதை நான் கொடுக்க வேண்டும், இதை நான் வாங்க வேண்டும். और ये मुझे उनसे ये सब कुछ लेना है और ये सब कुछ देना है। விதமாய் ஸ்தோத்திரம். நம்முடைய நிலைமையை கவனித்து பாருங்கள், எல்லாம் அவசரம்தான். और उनका जो उस परिस्थिति है देखिएगा, वो सब बहुत घाई करते हैं। நம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமோ ஜெபிக்கணுமே அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. परमेश्वर के सम्मुख में हमें रुकना है, हमें प्रार्थना करना है, वो सब नहीं करते हैं। எல்லாம் அவசரமான நேரம். बहुत जल्दबाजी का ये दुनिया है। அப்படிப்பட்ட ஒரு ஆராதனைக்கு வந்தால் கவனித்து பாருங்கள். अगर ऐसे लोग जो आराधना में आएंगे तो सोचकर देखिए, அரை மணி நேரம் உட்கார்வது கஷ்டம். आधा घंटा बैठना ही बड़ी बात है। கொஞ்சம் பிரசங்கம் கொஞ்சம் கூடிருச்சுன்னா என்ன அப்படி போட்டு இழுத்துட்டு இருக்கிறார். अगर कोई संदेश थोड़ा बड़ा हो गया तो बोलेंगे कि क्यों इतना खींच रहे हैं। ஏன் காரணம் என்ன? அவங்களுக்கு பொறுமை கிடையாது. क्यों? कारण क्या है? क्योंकि उनके पास वो सोचते नहीं हैं। ஜெபிக்காததுனால, அவங்க காத்திருக்க தவறுறதுனால அவங்களுக்குள்ளாக அந்த பொறுமை என்பது கிடையவே கிடையாது. और उनके पास जो प्रतिष्ठा ही नहीं है, क्योंकि वो रुकना नहीं चाहते, क्योंकि वो प्रार्थना ही नहीं करते हैं। ஆனா சாத்தா என்ன செய்யறான் தெரியுங்களா? इसलिए शैतान क्या करता है? ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஒரு சரீரத்துல பலவீனம் வந்த உடனே டாக்டர் இடத்துல போய் மணிக்கணக்கா உட்கார வச்சிருக்கான். लेकिन उसके शरीर में एक दुर्बलता, एक बीमारी देकर डॉक्टर के पास उसके घंटों तक उन्हें रुका देता है। அன்னைக்கு பார்த்து நிறைய வியாதிஸ்தர்கள் அங்க வந்து நிப்பாங்க. और तभी देखेंगे तो उधर उस समय पर बहुत सारे बीमार लोग आए இவர்களுடைய होंगे। நம்பர் வர்றதுக்கு முன்னாடியே போதுமாயிரும். इसका नंबर आने से पहले ही बहुत लोग वहां पर लाइन पे खड़े தேவ होंगे। சமூகத்திலே காத்திருக்காதவனுடைய நிலைமை இப்படிதான் இருக்கும். अगर परमेश्वर के सम्मुख में हम नहीं रुकेंगे तो हमारा भी यही लाइफ रहेगा। கோர்ட்டிலேயும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் காத்திருக்கிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? कोर्ट में, पुलिस स्टेशन में रुकने वाले, धीरज से रुकने वाले लोग कितने सारे हैं। ஆனால் சங்கீதக்காரன் தாவீதை கவனித்து பாருங்கள். लेकिन भजन संगीता दाऊद को देखिएगा। 63ஆம் சங்கீத 1ஆம் வசனத்திலே அதிகாலையிலே உம்மை நான் தேடுகிறேன். 63 भजन संगीता 9वां वचन में बड़ी बोर के समय पर मैं तुम्हें ढूंढता हूँ। 63ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே 63 भजन संगीता 5वां वचन में அதிகாலையிலே உம்மை நான் தேடுவது நினைத்தியம் கொழுப்பை உண்டது போல என்னை திருப்தியாக்கி என்னை அந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளாய் கொண்டு வருகிறது. और अगर बड़ी बोर के समय पर तुम्हें ढूंढना मतलब
हम मेरे सारे जरूरतों को पूरा करना और मुझे मगन और खुशी देना है। உம்முடைய என் உதடுகளினால் உம்மை நான் போற்றுகிறேன். मेरे होठों से मैं आपका गुण गाता हूँ। அதிகாலை ஜெபம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் மிக அவசியம். बड़ी बोर का जो प्रार्थना है परमेश्वर के बच्चे हम सबको बहुत आवश्यक है। அதுவும் இந்த நாட்களிலே பல பிரச்சனையின் மத்தியிலே இன்றைக்கு உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. और अब तो ऐसे समय पर जहाँ पर इतने सारे परेशानियां आ गए हैं, ऐसे संसार ऐसा दौड़ रहा है। அமெரிக்காவில் இருக்கிறதான ட்ரம்புக்கு இப்பதான் வெளிப்பாடெல்லாம் கிடைச்சிருக்கு. अमेरिका का जो ट्रम्प है वो उनको अभी ही पता चल रहा है। ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படணும். अभी बोल रहे हैं कि सारे कलिसियां खुलना है। ஆராதனை அவிதமாய் திரும்ப உண்டாக்க வேண்டும். अभी बोल रहे हैं कि आराधना फिर दोबारा चलना है। ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும். लोग प्रार्थना करना है என்கிறதான ஒரு உணர்வு இந்த நாட்களிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. अभी ही उन्हें महसूस हो रहा है ऐसे सभी परिस्थिति में। ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அதிகமாய் ஜெபிக்கணும். परमेश्वर के बच्चे आप और हम हमेशा और अधिक अधिक प्रार्थना करते हैं। தெய்வ மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையில மிக அவசியம். प्रार्थना जो है परमेश्वर के बच्चे हमारे जीवन में बहुत ही आवश्यक चीज है। 88ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே 82 भजन संगीता दूसरा वचन में 88 भजन संगीता दूसरा वचन में என் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் வருவதாக, मेरी विनती जो है आपके कान में आए, என் கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவியை சாய்த்தருளும். और मेरी प्रार्थना जो है मेरी विनती मेरे चिल्लाना जो है वो तुम्हारे कान लगे। 88ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே 88 भजन संगीता 13 वचन में நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். मेरे परमेश्वर में तुम्हारी ओर देखकर दुहाई दे। காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். बड़ी बोर के समय पर मेरी विनती तुम्हारी ओर पहुंचेंगी। இந்த தேவனுடைய மனுஷனை கவனித்து பாருங்கள். ये परमेश्वर के दास की ओर देखिएगा। இங்கே அவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கவனியுங்கள். वो बोलने वाले वो वचनों को என் सोचिएगा। விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் வருவதாக, मेरी विनती तुम्हारी ओर आए। காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். बोर के समय पर मेरी प्रार्थना तुम्हारी ओर पहुंचेंगी। எத்தனை நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் அவன் சொல்லுகிறான். कितना निश्चय के साथ भरोसा के साथ वो कहता है காலையிலே ஆண்டவரே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். बड़ी बोर के समय पर परमेश्वर मेरी विनती तुम्हारी ओर आएंगी। நான் ஜெபிக்காம இருக்கவே மாட்டேன். मैं प्रार्थना करे बिना नहीं रह सकता। இதை எழுதினதான இந்த மனுஷனுடைய பேர் அவிதமாய் ஏமான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன். ये लिखा हुआ ये व्यक्ति का नाम जो है ईमान करके उनका नाम இந்த है। ஏமான் என்று சொல்லக்கூடியதான மனுஷன் தாவீதின் காலத்திலே ஒரு லேவியன் ஒரு பாட்டுக்காரனாக இருந்தவன். ये ईमान जो व्यक्ति है वो दाऊद के समय पर एक गायक था, एक कविता लिखने वाला था। அவனுக்கு 14 பிள்ளைகள் இருந்தார்கள். और उसको 14 बच्चे थे। அத்தனை பிள்ளைகளும் தாவீதினுடைய அந்த பாடு குழுவிலே அவர்கள் எல்லாரும் வாத்தியங்களை வாசிக்கிறவரும் பாடிகளுமா இருந்தார்கள். और ये उनके सारे वो 14 संतान जो है दाऊद के दिनों में उनके राज्य में वो गीत गाते थे और सारे बाजे बजाते थे। இவர்கள் அவிதமாய் சாலமோனுடைய காலங்களிலும் ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்தார்கள். ये लोग सुलेमान के दिनों में भी उन्होंने ऐसे सेवा किया है। 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இவர்கள் எல்லாரும் ஏக சத்தமாய் தேவனை உயர்த்தி பாடும் பொழுது மகிமை आलयத்தை நிரப்பிற்று. दूसरा इतिहास 5:12 में जब हम पढ़ते हैं ये सभी लोग जो जोर जोर से गीत गाकर बाजे बजाते थे तब उस भवन पूरे में उनका प्रशंसा महिमा भर जाता था। இவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ये जो बोलने वाले वचनों को मैं फिर से दोबारा என் விண்ணப்பம் உம்முடைய சமூகத்தில் வருவதாக, मेरी विनती तेरी ओर में आए, என் கூப்பிடுதலுக்கு உம்முடைய செவியை சாய்த்தருளும், और मेरे प्रार्थना को कान लगाकर सुनना। நானோ கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். परमेश्वर मैं तुम्हारी ओर देखकर प्रार्थना காலையிலே करता हूँ। என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். बड़ी बोर के समय पर मेरी प्रार्थना तुम्हारे सम्मुख में आएगा। தேவைகள் ஒரு ஊழியக்காரன் 14 பிள்ளைகள் அத்தனை பேருக்கு எவ்வளவோ தேவைகள்.
परमेश्वर के दास को कितने सारे जरूरतें होंगे और उसके 14 संतान को भी कितने सारे जरूरतें होंगे। ராஜா எவ்வளவுதான் அவனுக்கு வேண்டிய ஊதியங்களை கொடுத்தாலும் அத்தனை பிள்ளைகளுக்கு அது போதுமா என்பது தெரியாது. राजा उनको कितने सारे चीजें देते हुए भी वो सभी कार्यों में उनको पूरा होता है। 14 பிள்ளைகளையும் அவன் பாதுகாக்க வேண்டும். 14 संतानों को அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்க வேண்டும். उनके सारे जरूरतों को परमेश्वर पूरा करना है. அந்த பிள்ளைகள் அவிதமாய் ஸ்தோத்திரம் எதிர்காலங்கள் அவருடைய தேவைகள் அவருடைய குடும்ப காரியங்கள் எவ்வளவோ பிரச்சனைகள் उनके बच्चों के भविष्य उनके बच्चों के पारिवारिक जीवन में उनके व्यक्तित्व जीवन में कितने सारे परेशानी हो सकता है. காரியங்களை சந்திக்க வேண்டும். ஆகியால் சொல்லுகிறார் கர்த்தாவே காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். इतने सारे जरूरतें पूरा करना है इसलिए वो कहते हैं कि परमेश्वर बड़ी भोर के समय पर मेरी विनती तुम सुन लेना. நான் வந்து உம்மிடத்திலே என்னுடைய தேவை எல்லாவற்றையும் உம்மிடத்திலே நான் சொல்லணையா. परमेश्वर मेरे सारे जरूरतें मैं आपसे वो बताना हूँ. நீர் எனக்கு நேற்று செய்த நன்மைகளுக்கு நான் நன்றி சொல்லணும். कल आपने किया भलाई के लिए मुझे आज आपको धन्यवाद இன்றைக்கு देना நான் है. எனக்கு என்ன தேவை என்பதை உம்மிடத்திலே நான் சொல்லுவதற்காக நான் வருகிறேன். आज की जरूरत क्या है मैं आपसे बोलने के लिए आया हूँ. அதைத்தான் சங்கீதக்காரன் தாவீது சொல்றார். वही भजन संगीता दाऊद कहते हैं 119 சங்கீதம் 26 வசனத்திலே 119 भजन संगीता 26 वचन में என் வழிகளை உமக்கு நான் விவரித்து காண்பித்த போது எனக்கு செவி கொடுத்தீர். मेरे मार्ग को मैं जब बराबर से तुम्हें बताया तब आपने कान लेकर सुना. ஆண்டவரே என்னுடைய வழிகளை உமக்கு நான் விவரித்து காண்பித்தேன். मैंने जब मेरे मार्ग को आपको बताया आपने मेरा वो प्रार्थना सुना. எவ்வளவு பிரச்சனை कितने सारी परेशानियां हैं எவ்வளவு போராட்டங்கள் कितने सारे दुर्बलताएं हैं. சத்துரு விரோதமாய் எவ்வளவாய் எழும்பி கிரியை செய்து கொண்டிருக்கிறார். शत्रु शैतान जो है वो उतर कर कितना सारा क्रिया कर रहा है. வழியிலெல்லாம் எத்தனை அவிதமான ஸ்தோத்திரம் கன்னிகளையும் மறைவான சிக்குகளையும் வலைகளையும் அவன் வைத்திருக்கிறார். और जो रास्ते भर कितने सारे कितने सारे स्त्रियों को कितने सारे परेशानियां दुर्बलताएं समस्या. தாவீது சொல்கிறான் என் வழிகளை உமக்கு முன்பாக நான் விவரித்து காண்பித்தேன். इसलिए ये सभी देखकर वो दाऊद बताता है कि मेरे रास्तों को मैंने पूरी तरह से तुम्हारे को बताया எனக்கு செவி கொடுத்தீர். और आपने मेरा वो सुन लिया. என் வழிகளை நான் மறைச்சிட்டு வைக்கல. मेरे मार्ग को मैंने छुपा के नहीं रखा. நடக்கிறது நடக்கட்டும் அப்படி நான் சொல்லிட்டு போகல. ऐसे नहीं कहा कि जो होना है होने दो. என் பிள்ளைகளுடைய நிலைமையை உம்மிடத்திலே நான் வைத்தேன். मेरे बच्चों का मेरे संतान का என் தேசத்தின் நிலைமையை உம்மிடத்திலே நான் விவரித்தேன். मेरे देश की परिस्थिति को तुम्हारे सामने என்னுடைய குடும்ப காரியங்களை உம்மிடத்திலே நான் விவரித்தேன். मेरे पारिवारिक जीवन का जो भी कार्य है वो मैंने आपको என் बताया. சரீரத்தின் பலவீனங்களை உம்மிடத்திலே நான் விவரித்தேன். मेरे शरीर के कमजोरी को मैंने आपको बताया. நான் அப்படியே நான் வச்சிருக்கல. मैंने वैसे ही छुपा के नहीं நான் रखा விவரித்து காண்பித்தேன். और मैंने पूरी तरह நீ से கேட்டுட்டு बताया. அப்படியே போகல. वो आप सुनकर नहीं गए. என் ஜெபத்துக்கு நீ செவி கொடுத்தீர். आपने मेरी विनती और प्रार्थना को सुन लिया और அதுதான் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் கொடுக்கிற உத்தரவாதம். वही परमेश्वर यहोवा के सम्मुख में हम जो प्रार्थना करते हैं उसका सही सलामत காலையில எழுந்திருக்கிறீங்க உங்களுடைய காரியங்களை எல்லாம் விவரித்து ஆண்டவரிடத்திலே உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியம் குடும்ப காரியம் இன்றைக்கு இதை நான் செய்யணும் இந்த இடத்துக்கு நான் கடந்து போகணும் இவரை நான் பார்க்கணும் இந்த வேலையை நான் செய்யணும் என்று ஆண்டவரிடத்திலே எல்லாவற்றையும் நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்க. सुबह जब उठते हैं आप आपके परिवार के लिए आपके बच्चों के लिए और मुझे आज ये काम करना है मुझे आज ये करना है वैसे करना है करके सब कुछ आप परमेश्वर के पास आप बता देंगे. தேவன் கேட்கிறார். परमेश्वर सुनते हैं. உங்களுடைய ஜெபத்தை தேவன் கேட்கிறார். आपके प्रार्थना को परमेश्वर कान காலையிலே लगाकर सुनते ஜெபித்த हैं. அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். सुबह जो आपने प्रार्थना किया उसका प्रार्थना को परमेश्वर அன்றைக்கு सुनते हैं நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கிளியர் செய்கிறார். और तभी उस वक्त उस समय पर उस दिन में पूरा जो भी होना है सभी कार्यों को सही करते हैं. என்ன காரியம் நடக்கணுமோ அந்த காரியம் எல்லாம் சரிப்படுத்துகிறார். जो भी कार्य उस दिन में होना है वो सभी को वो सही करते हैं. தடைகளை உடைத்தெடுகிறார். सारी रुकावटों को तोड़ देते हैं. என்
என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது எல்லாவற்றையும் ஆவியானவர் முற்றிலுமாக நிர்மூலமாக்குகிறார். सारे समस्याओं को आत्मा जी जो भी है वो सभी दूर कर देते हैं. தேவன் அற்புதமான காரியங்களை செய்கிறார். परमेश्वर अद्भुत कार्य करते हैं. நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை ஆண்டவர் துரிதமாய் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த காரியங்களை எல்லாம் சரிப்படுத்துகிறார். आप जो भी करने वाले कार्य है परमेश्वर दूत को भेज के पूरी तरह से वो सीधा कर देते हैं. ஆகையால்தான் எசேயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவராகிய கர்த்தர் இப்படி சொன்னார். इसीलिए ऐसाया भविष्यद्वक्ता को परमेश्वर ऐसे कहते हैं. ஏசாயா 30 அதிகாரம் ऐसाया का पुस्तक 30वां अध्याय 19 वचனத்திலே 19वां वचन में இனி நீ அழுது கொண்டிராய், अब और तू रोते मत உன் रहना. கூப்பிடலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி मैं तेरे विनती को परमेश्वर सुनकर वो அதை- त्रास होकर नीचे அதை उतरते கேட்ட हैं. உடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். तुम्हारे विनती को सुनकर तरस खाकर नीचे उतरते और तुम्हारे இனி जवाब நீ देते हैं. அழுது கொண்டிருக்க மாட்டாய். अब तू रोते नहीं रहेगा. நீ கூப்பிடலின் உடைய சத்தத்திற்கு நான் உருக்கமாய் நான் இறங்கினேன். तरस खाकर तूने जो बुलाया उस विनती को அதை सुनकर मैं नीचे கேட்ட उतरा உடனே உனக்கு மறு உத்தரவு நான் கொடுத்து விட்டேன். और वो सुनते ही मैंने तुझे जवाब दिया. நாம் செய்ய வேண்டிய வேலையை காலையிலே சரியாய் செய்யும் பொழுது ஆண்டவர் தன்னுடைய வேலையை சரியாக அவர் செய்வார். अगर हम बड़ी भोर के समय पर उठकर हम जब जो कार्य करना है वो सही सही करें तो परमेश्वर हमारा कार्य भी सही सलामत நம்முடைய करेंगे. ஜெபத்திலே அவர் சரியாக நாம் உண்மையாய் இருப்போம் என்றால் நம்முடைய காரியத்திலும் கர்த்தர் உண்மையாய் இருப்பார். अगर हमारे प्रार्थना में भी हम सही रहेंगे तो परमेश्वर भी हमारे कार्यों में सही रहेंगे. ஒரு உதாரணமாய் சில காரியங்களை ரெண்டு காரியங்களை நான் சொல்லி கடந்து போகிறேன். उदाहरण के तौर पे मैं दो कार्यों को बताता हूँ. ஆதியாகமம் 17 அதிகாரம் उत्पत्ति का पुस्तक 17वां अध्याय 18 वचனத்திலே 18 वचन में ஆபிரகாம் இஸ்மவேலுக்காக ஜெபிக்கிறார். अब्राहम जो है इस्माइल के लिए प्रार्थना करते हैं. இஸ்மவேலுக்காக விண்ணப்பிக்கிறார். इस्माइल के लिए वो विनती करते हैं. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினார். इस्माइल तुम्हारे सामने जिंदा रहे इसलिए अब्राहम जो है वो आपके सामने उसने विनती रखा. ஆண்டவரே அவன் பிழைக்கணும், परमेश्वर वो जिंदा होना அவனை है. நீர் காப்பாற்றணும். तुम उसको रक्षा करना உம்மிடத்திலே है. அவனை நான் ஒப்பு கொடுத்துட்டேன். आपके हाथों में मैंने उसे अर्पण कर दिया है. அவனுடைய ஜெபம் தேவ சமூகத்துக்கு போனது. और ये विनती जो है परमेश्वर के सम्मुख में जा पहुंचा. ஆண்டவர் கேட்டார், परमेश्वर ने सुना உடனே அவனுக்கு பதில் கொடுக்கிறார். और तुरंत उसे उत्तर दे दिया. 17 அதிகாரம் 17 अध्याय वचन में 20 வசனத்திலே 17 अध्याय 20 में இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். इस्माइल के लिए तूने जो विनती किया वो मैंने सुन लिया. இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைக்கணும்னு இப்பதான் ஜெபம் பண்ணா. इस्माइल जो है तुम्हारे आगे वो जिंदा रहे अभी प्रार्थना அவனுடைய किया. ஜெபம் தேவ சமூகத்துக்கு போனது. और ये जो प्रार्थना है परमेश्वर के सम्मुख में ஜெபத்தை क्या கேட்கிற पहुंचा. ஆண்டவராகிய கர்த்தர் உடனடியாக அவனோடு கூட பேசினார். உன் ஜெபம் என்னிடத்தில் வந்தது, இஸ்மவேலுக்காக நீ பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். परमेश्वर की ओर ये प्रार्थना जा पहुंचा और परमेश्वर ने तुरंत उत्तर दिया और कहा कि तूने जो विनती किया इस्माइल के लिए वो मैंने सुन लिया. வெறுமையா நான் கேட்டேன்னு சொல்லிட்டு மாத்திரம் போகல, मैंने सिर्फ सुना करके ऐसे बोलकर नहीं चले நான் गए. அவனை ஆசீர்வதிப்பேன். मैं उसे आशीष करूंगा. அவனை பழுகி பெருக பண்ணுவேன். मैं उसे फुलाऊंगा फैलाऊंगा. அவன் 12 பிரபுக்களை உடையவனாக இருப்பான். और वो 12 प्रभुओं के साथ रहेगा. அவனை பெரிய ஜாதியாக்குவேன். उसे मैं एक बड़ा जाति बनाऊंगा. ஆபிரகாம் இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கல. अब्राहम ने ये सभी परमेश्वर से नहीं पूछे. ஆண்டவரே அவன் பெரிய ஜாதியாகணும், அவனிடத்துல அவன் 12 பிரபுக்களை உடையவனாக இருக்கணும், அதெல்லாம் கேட்கல. परमेश्वर ये बड़ा एक इतने सारे प्रभुओं उसके साथ रहना, ये बड़ा जाति का धर्म का व्यक्ति बनना है, ऐसे सब नहीं पूछा. ஆண்டவரே என்னுடைய மகன் இஸ்மவேல் பிழைக்கணும். मेरा बेटा इस्माइल जो है वो जिंदा होना. தேவன் அதை கேட்டவர் வெறுமையா இருக்கல. परमेश्वर वो सुनकर चुप नहीं बैठे. அவனுக்கு அவனுடைய எதிர்கால காரியங்களை அவனுக்கு சொல்றார். उसके भविष्य के कार्यों को भी उसे बताते हैं. ஏனென்றால் அவன் தேவன். क्यों बोले तो वो परमेश्वर நாம் है. ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை தேவன் கேட்கிறார். हम जो प्रार्थना करते हैं हमारे विनती को परमेश्वर நான் सुनते அவனுக்கு हैं. கொடுத்த அவனுடைய பிள்ளைக்காக அவன் எடுக்கிற முயற்சியை கர்த்தர் பாராட்டுகிறார். मैंने दिए गए उसके बेटे को और वो जो मेरे लिए प्रयास कर रहा है परमेश्वर उसके लिए दुआएं देते हैं, நீங்கள் सुनते உங்களுடைய हैं. பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில் முறையிடும் பொழுது जब आप भी परमेश्वर की ओर पर आपके बच्चों के लिए विनती करते தேவன் हैं அதை கேட்டு வெறுமையா இருக்க மாட்டார். परमेश्वर उसे देखकर चुप नहीं बैठेंगे. நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும்
அதை விட மேலானதை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். आप जो भी पूछते हैं उससे भी ज्यादा, उससे अधिक परमेश्वर आपके लिए करेंगे. ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் दूसरा राजा का पुस्तक 20वां अध्याय 5ஆம் வசனத்திலே 5वां वचन में யாக்கோபு இங்கே எசேக்கியா ராஜா 2ஆம் வசனத்திலே அவன் ஜெபிக்கிறான். दूसरा वचन में यहाँ पर एसेकिया राजा प्रार्थना कर रहा है. என்ன ஜெபிக்கிறான்? क्या प्रार्थना करता ஆண்டவரே है? நான் சாகக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டேன். परमेश्वर मैं अभी मृत्यु के की ओर आ गया हूँ. ஆண்டவரே எனக்கு சுகம் தரணும். परमेश्वर मुझे चंगाई देना. எனக்கு ஆரோக்கியம் தரணும். परमेश्वर मुझे स्वस्थ देना. அவ்வளவுதான் அவனுடைய ஜெபம். वही उसका प्रार्थना था. 5ஆம் வசனத்திலே 5वां वचन में உன்னுடைய விண்ணப்பத்தை நான் கேட்டேன். तेरे विनती को मैंने सुन உன் लिया. கண்ணீரை நான் கண்டேன். तेरे आंसुओं को मैंने देख लिया. 15 வருஷத்தை உனக்கு நான் கூட்டி கொடுக்கிறேன். 15 साल में तुझे बढ़ा कर दूंगा. 3வது நாளிலே நீ தேவ ஆலயத்துக்கு நீ போவாய். तीसरे दिन में तू परमेश्वर के भवन में जा पहुंचेगा. அசிரியாவுடைய படைகளுக்கு அவிதமாக நான் உன்னை தப்புவிப்பேன். असीरिया दुश्मन से मैं तुझे छुड़ाऊंगा. எருசலேமுக்கு நான் ஆதரவாக இருப்பேன். यरूशलेम के और मैं रहूंगा. இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கல. ये सभी उसने परमेश्वर से नहीं ஏன்னா पूछा. அவனுடைய நிலைமை மோசமாய் இருக்கிறது. क्योंकि उसका परिस्थिति ही इतना बहुत बुरा है. எப்பொழுது சாவான் என்கிற ஒரு எண்ணத்தை நேரங்களை தாமே மணியை அவன் எண்ணிக்கொண்டிருக்கிறான். वो तो अपने मृत्यु के दिनों को, समय को गिन रहा था. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார்? लेकिन परमेश्वर ने क्या அவனுடைய किया? விண்ணப்பத்தை கேட்டு 15 வருஷத்தை கூட்டி கொடுத்து இதெல்லாம் உனக்கு நான் செய்வேன் அப்படின்னா उसके विनती को सुनकर उसको 15 साल बढ़ाया और ये सब कार्य मैं तेरे लिए करूंगा कहा. ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஜெபிக்கிறோம். हम परमेश्वर के बच्चे, हम भी ऐसे ही प्रार्थना करना है. உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் எவ்வளவு அருமையா கேட்டார். परमेश्वर ने उन लोगों के सारे प्रार्थनाओं कितने प्यार से सुन लिया. உங்களுடைய வழிகளை கர்த்தருக்கு விவரித்து காண்பீர். आपके मार्गों को परमेश्वर को अच्छे से समझाना. உங்களுடைய பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே சொல்லுங்கள். आपके परेशानियों को परमेश्वर के सम्मुख में बताना. நம்பிக்கையோடு கூட, விசுவாசத்தோடு கூட, विश्वास के साथ, भरोसा के साथ ஜெபித்து रहिएगा. என்ன கண்டேன் என்று சொல்லாதீங்க. ऐसे मत कहिएगा प्रार्थना करके मैंने क्या पाया. தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார். हमारे परमेश्वर हमारे प्रार्थना को कान लगाकर அவர் सुनते हैं. ஜீவன் உள்ள தேவனாகும். वो जीवित परमेश्वर है. அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் முறையிடும் பொழுது உங்களுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் கர்த்தர் உங்களுக்கு கிரியை செய்வார். जब परमेश्वर यहोवा के सामने आप जब विनती करते हो, परमेश्वर आपके प्रार्थना को सुनकर आप जो भी पूछते हो उससे भी अधिक से अधिक परमेश्वर आपको क्रिया करते हैं. நாம் என்ன செய்யணும்? हमें क्या करना है? நேரம் நான் பேசுனேன். इतने समय मैंने बात किया. ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னேன். प्रार्थना करना है मैंने कहा. நீங்கள் ஜெபிக்கலாம். आप प्रार्थना कर सकते हैं. உங்களோட சேர்ந்து உங்களுடைய கணவர் ஜெபிக்காமல் இருக்கலாம். आप प्रार्थना करते होंगे, आपके पति உங்களுடைய आपके साथ பிள்ளைகள் नहीं करते ஜெபிக்காமல் होंगे, இருக்கலாம். आपके बच्चे आपके साथ मिलकर அந்த प्रार्थना नहीं ஜெபம் करते அந்த होंगे. பிள்ளைகளுக்கு போர் அடிப்பது போல இருக்கலாம். ऐसा हो सकता है ये प्रार्थना जो है आपके बच्चों को जो है बोर हो जाता होगा. நீங்க என்ன செய்யணும்? उसके लिए आपको क्या करना है? அதைத்தான் உங்களோடு கூட இந்த காலையிலே நான் வைக்க விரும்புகிறேன். वही तुम्हारे सामने आज सुबह के समय में रखना நீங்க चाहता என்ன हूँ. செய்யணும்னா आपको क्या करना है? ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவியை, ஜெபிக்கிற ஆவியை எங்களுடைய குடும்பத்தின் மேல் ஊற்றும் என்று ஜெபிக்கணும். परमेश्वर विनती का आत्मा को, जो प्रार्थना करने आत्मा को हमारे परिवार पे उंडालिएगा करके हम प्रार्थना करना. சகரியா 12ஆம் அதிகாரம் जकरिया का पुस्तक 15वां अध्याय 12वां अध्याय 10 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 10वां वचन में நான் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் உங்கள் மேல் நான் ஊற்றுவேன். मैं कृपा के आत्मा को, अनुग्रह का आत्मा को, विनती का आत्मा को तुम्हारे ऊपर उंडालता हूँ. தேவன் சொல்றார் விண்ணப்பத்தின் ஆவியை உங்கள் மேல் நான் ஊற்றுவேன். विनती का आत्मा को मैं तुम्हारे ऊपर उंडालता हूँ. உங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். आपके घर में जो व्यक्ति होंगे, உங்களுடைய கணவரோ உங்களுடைய பிள்ளைகளோ ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். आपके घर के सदस्य जो भी होंगे वो उद्धार नहीं पाए होंगे, चाहे वो आपके पति हो या बच्चे हो. ஆராதனைக்கு உங்களோடு கூட வரவோ இல்லாவிட்டால் வசனத்தை கேட்கவோ அவிதமாக விருப்பமற்றவர்களாய் இருக்கலாம். आराधना में तुम्हारे साथ मिलकर आने के लिए या फिर वचन सुनने के लिए या आराधना करने के लिए चाहते नहीं हो. நீங்கள் ஆண்டவரிடத்தில் என்ன ஜெபிக்கணும்? आपको परमेश्वर की और क्या प्रार्थना करना ஆண்டவரே है? இவரை ரட்சியும் என்று ஜெபிப்பதை விட परमेश्वर इसे उद्धार दीजिए प्रार्थना करने से இவர் अच्छा है. மேல் உம்முடைய விண்ணப்பத்தின் ஆவியை இவர் மேல நீ ஊற்றும் என்று ஜெபிக்கணும்.
इनके ऊपर परमेश्वर आप विनती का आत्मा जो है उंडालिएगा करके आप प्रार्थना அப்ப कीजिए। தேவன் என்ன செய்கிறார்? तब परमेश्वर क्या करते हैं? ஜெபிக்காதவர்கள் மேல் தம்முடைய விண்ணப்பத்தின் ஆவியை தேவன் ஊற்றுகிறார். जो प्रार्थना नहीं करते हैं उनके ऊपर एक विनती का आत्मा जो है उंडालते हैं। ஜெப ஆவியை தேவன் ஊற்றுகிறார். वही प्रार्थना का आत्मा उनके ऊपर उंडालते हैं। மன்றாட்டின் ஆவியை தேவன் அவர்கள் மேல் ஊற்றுகிறார். और जो विनती करते हैं वही आत्मा उनके ऊपर उंडालते हैं। அப்படி ஊற்ற ஆரம்பித்த உடனே वो उंडालते ही என்ன நடக்கிறது? क्या क्या हो जाता है? 12 வசனத்தை நீங்கள் வாசித்தால் 12 अध्याय अगर आप पढ़ेंगे அங்கே அவிதமாய் ஸ்தோத்திரம் அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் தேசம் புலம்புகிறது. 12 वचन अगर आप पढ़ेंगे तो लिखा है कि देश जो है वो विलाप कर रहा है। இங்கே 7-8 காரியங்களை அந்த தேவ மனுஷனாயிருக்கிற சகரியா தனித்தனியாக எழுதுகிறார். यहाँ 7-8 कार्यों को जो मनुष्य जो व्यक्ति सगरिया जो है वो अलग अलग से लिखता है। அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி புலம்புவார்கள். तभी वो मुझे मेरी ओर देखकर विलाप करेंगे। இங்கே யாரெல்லாம் புலம்புகிறார்கள்? यहाँ कौन कौन विलाप करते हैं? 12 வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேசம் புலம்புகிறது. 12 वचन ले लीजिए। देश जो है विलाप करता है। ஒவ்வொரு வம்சம் தனித்தனியாக புலம்புகிறது. हर एक वंश जो है अलग अलग से विलाप कर रहा है। தாவீதின் குடும்பம் தனியே புலம்புகிறது. दाऊद का परिवार अलग तरह से विलाप कर அவர்கள் रहा है। ஸ்திரீகள் தனியே அவிதமாய் புலம்பி அழுகிறார்கள். और वहाँ के स्त्री भी अलग से वो अकेले में विलाप कर रहे லேவியின் हैं। குடும்பம் தனியே அழுகிறது. लेवियों का परिवार जो है वो भी अकेले में विलाप कर रहे हैं। குடும்பம் தனியே அழுகிறது. नातान का परिवार भी विलाप कर रहा है। சீமேயின் குடும்பம் தனியேயும் அழுகிறது. सीमे का परिवार भी वो अलग से वो रो रहा அவர்களுடைய है। ஸ்திரீகள் தனியே அழுகிறார்கள். उनके सारे स्त्री भी वो अलग से சகல रो रहे हैं। குடும்பமும் தனித்தனியே அவர்கள் ஸ்திரீகள் தனியே புலம்பி அழுதார்கள் என்று வாசிக்கிறோம். उनके सारे परिवार और वहाँ के सारे स्त्रियों भी वहाँ पर विलाप करके रो रहे हैं। எப்படி நடந்தது? क्यों ऐसा क्यों हुआ? தேவன் விண்ணப்பத்தின் ஆவியை அவர்கள் மேல ஊற்றினார். क्योंकि परमेश्वर ने उनके ऊपर विनती का आत्मा उंडाला। எழுப்புதல் நடக்கும் பொழுது இதுதான் உண்டாகும். जब जागरूक होता है यही सब कुछ होता है। இதுவரைக்கும் அவன் ஜெபிக்காதவனா இருந்திருப்பான். अब तक वो प्रार्थना नहीं करता होगा। இதுவரைக்கும் விக்கிரகாராதனைக்காரனா अब तक இருந்திருப்பான். वो मूर्ति पूजा करता होगा। குடிகாரனா अब இருந்திருப்பான். तक वो शराबी होगा। தேவனுடைய சமூகத்திலே அவன் ஜெபிக்க அவன் ஒருபோதும் இஷ்டமில்லாதவனாய் இருந்திருப்பான். परमेश्वर में समूह में प्रार्थना करने के लिए वो कभी भी चाहता नहीं தேவன் அந்த होगा। விண்ணப்பத்தின் ஆவியை அதாவது ஜெப ஆவியை ஜனத்தின் மேல் கர்த்தர் ஊற்றும் பொழுது परमेश्वर जो विनती का आत्मा और प्रार्थना का आत्मा उन लोगों के ऊपर उंडालते जब है என்ன நடக்கிறது? क्या होता है? எல்லார் மேலும் இந்த ஆவி ஊற்றப்பட்ட உடனே எல்லாரும் அவிதமாய் ஸ்தோத்திரம் புலம்பி கண்ணீரோடு கூட அழுகிறார். जब सबके ऊपर वो आत्मा उंडालते हैं तो सब लोग विलाप करके रोते हैं। ஜெபிக்காதவன் அவிதமாய் தேவன் செய்த முதல் காரியம் ஜெபிக்கிற ஜெப ஆவியை கர்த்தர் ஊற்றி விடுகிறார். और वो करने वाले पहला कार्य जो है प्रार्थना करने वाला प्रार्थना का आत्मा उन पर उंडालते हैं। ஜெபிக்காதவர்கள் ஜெபிப்பார்கள். प्रार्थना जो लोग नहीं करते हैं उनके ऊपर भी प्रार्थना का யோனா आत्मा उंडालते हैं। தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்து பாருங்கள். और योना भविष्यद्वक्ता का पुस्तक पढ़ के देखिएगा। 5ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 5லிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தால் 3 से हम 10वां वचन तक अगर हम पढ़ेंगे சிறியோர் பெரியோர் ராஜா ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் எல்லாம் தண்ணீர் கூட குடிக்காமல் எல்லாரும் உபவாசித்து ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். सभी छोटे बड़े बुजुर्ग और सारे प्राणी सारे जंतु लोग सभी पानी भी ना पीकर वो परमेश्वर की ओर देखकर प्रार्थना करते हैं। இவர்கள் யூதர்கள் அல்ல, இவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல. ये यूदया लोग नहीं है, ये इजराइल के लोग भी नहीं है। இவர்கள் அசிரியர்கள். ये असरीय लोग விக்கிரகத்தை ஆராதித்து வந்தவர்கள். ये मूर्ति पूजा करने वाले प्रजा है। அஸ்ரோத் அவிதமாக அவருடைய தெய்வமாக இருந்தது. असरोत करके नामक वो मूर्ति को ஆனால் पूजित करते थे। எல்லாவற்றையும் தூக்கி எறிந்தார்கள். लेकिन ये सभी को उन्होंने फेंक दिया। ஆடு மாடுகள் மிருக ஜீவன்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் ராஜா முதற்கொண்டு எல்லாரும்
உபவாசித்து கண்ணீரோடு கூட அழுதார். सारे भेड़ बकरियां गाय सारे छोटे बड़े बुजुर्ग सभी लोग उपवास करके प्रार्थना करके रो रहे थे. ஆண்டவராகிய கர்த்தர் யோனா தீர்க்கதரிசியை பார்த்து சொன்னார், परमेश्वर यहोवा भविष्यद्वक्ता योना को देखकर कहते हैं, 1,20,000 ஜனத்திற்கு நான் இறங்காமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் பேசினார். 1,20,000 लोगों के ऊपर क्या मैं नहीं उतरूंगा करके वो परमेश्वर தேவன் சொன்னார், 40 நாளிலே நினிவே பட்டணம் கவிழ்ந்து போகும். परमेश्वर ने कहा कि 40 दिन में वो निनेवा का शहर जो है टूट जाएगा. ஆனால் அப்படி சொன்ன தேவன் இப்பொழுது மனஸ்தாபப்பட்டு அந்த தேசத்துக்கு இறங்கினார் என்றால் அவர்கள் எல்லாரும் ஜெபிக்கிற ஜெப ஆவியை உடையவர்களாக மாறினார். लेकिन ऐसे कहने वाले जो परमेश्वर है उन्होंने इस लोगों के ऊपर उस देश पर उस शहर पर उन्होंने तरस खाकर उतरा, मतलब उनके प्रार्थना के वजह से ही है. அவர்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறினார். वो सब लोग आंसू बहाकर रोने लगे. அதைத்தான் நம்முடைய வீடுகளிலே கர்த்தர் செய்ய விரும்புகிறார். वही परमेश्वर हमारे घर में भी करना चाहते हैं. நீங்களே தனியாக எவ்வளவு நாட்கள் இருந்து ஜெபிப்பது? आप ही अकेले में कितने दिन तक ऐसे प्रार्थना करेंगे? நீங்களும் ஜெபிக்கிறீர்கள், உபவாசித்து ஆண்டவரே என் கணவரை ரட்சிக்கணும், என் பிள்ளைகளை ரட்சிக்கணும், ஜெபிக்க என் பிள்ளைகளை கொண்டு வாங்க, எத்தனை நாட்கள் ஜெபித்திருக்கிறீங்க? आप भी परमेश्वर की ओर देखकर कितने दिन तक प्रार्थना करते रहेंगे कि परमेश्वर मेरे पति को उद्धार करे, मेरे बच्चों को उद्धार करे? कितने दिन ऐसे ही प्रार्थना करेंगे? வார்த்தையை கேட்கிற உங்களுடைய உள்ளங்களில் ஆவியானவர் பேசட்டும். ஆண்டவரே என் கணவர் மேல், என் குடும்பத்தின் மேல், என் பிள்ளைகளின் மேல், என் சொந்த பந்தத்தின் மேல் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. ये वचन को सुनने वाले आपके हृदय में भी परमेश्वर बात करना और आप परमेश्वर से प्रार्थना करना है, परमेश्वर मेरे पति के ऊपर, मेरे बच्चों के ऊपर, मेरे रिश्ते नातों के ऊपर, सभी के ऊपर परमेश्वर एक विनती का आत्मा जो है उंडालिएगा. சகரியா 12:12 எடுத்துக்கொள்ளுங்கள். सकरिया 12:12 ले लीजिएगा. இங்கே யாரெல்லாம் அந்த ஜெபிப்பதற்கு வந்து விட்டார்கள்? यहाँ को जो कोई भी प्रार्थना करने के लिए आ रहे हैं, தேச வந்து விட்டது, देश आ गया है, வம்சம் வந்தது, सारे वंश आ गए हैं, சகல குடும்பங்கள் வந்து விட்டது, सारे घराने आ गए हैं. தீர்க்கதரிசியாகிய நாத்தான் குடும்பம் அங்கே கடந்து வந்தது, भविष्यद्वक्ता नातान भी वहाँ पर आ पहुंचा. தாவீதின் குடும்பமாகிய ராஜாவின் குடும்பம் அங்கே வந்து விட்டது, दाऊद का घराना का परिवार भी वहाँ पर आया. சீமேயின் குடும்பம் என்றால் தாவீதை ஒரு காலத்திலே தூஷித்தவன். सीमे का परिवार बोले तो दाऊद को एक समय पर उसने बहुत ही उसको शर्म लज्जित அவன் करवाया. மேல் மண்ணை எள்ளி எறிந்து ரத்த பிரியனை அழிந்து போய் என்று சபித்தவன். उसके ऊपर जो मिट्टी को छिड़क कर उसे नष्ट हो जा करके இப்பொழுது அவன் மேலும் அவருடைய குடும்பத்தின் மேலும் அவருடைய ஸ்திரீகளின் மேல் ஆவியானவர் ஊற்றினவுடனே அவர்கள் எல்லாரும் அழுகிறார்கள். अब उसके ऊपर, उसके परिवार के ऊपर, उसके स्त्रियों के ऊपर उनके आत्मा को डालते ही वो अब सब रो रहे हैं. இந்த ஜெபத்தில் யாரெல்லாம் வந்தது? நல்லவன், கெட்டவன், துன்மார்க்கன், நீதிமான், அக்கிரமக்காரன், அநியாயக்காரன் எல்லாரும் வந்துட்டாங்க. अब उस प्रार्थना में जो कौन कौन आए थे? गलत करने वाला अच्छे लोग आए थे और दुष्ट लोग आए थे, जो नष्ट कर रहे थे वो सभी आए थे, दुश्मन आए थे, शत्रु मित्र सब आए थे. எல்லாரும் ஜெபித்தாதான் பிரச்சனை மாறும் என்பது எல்லாருக்கும் விளங்கிச்சு. अब हम सब मिलकर प्रार्थना करेंगे तो ही परेशानी दूर होगा करके सब நம்முடைய பிரச்சனைக்கு ஜெபம்தான் பரிகாரம் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். हमारे समस्या को प्रार्थना ही हल है करके वो सभी लोग जान चुके थे. காரணம் என்ன? कारण क्या है? ஆண்டவர் விண்ணப்பத்தின் ஆவி அவர்கள் மேல ஊற்றினார். क्योंकि परमेश्वर उनके ऊपर एक विनती का आत्मा को उंडाल दिया. ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டானா அவன் ரட்சிக்கப்பட்டவன். अगर वो प्रार्थना करने लगा तो वो उद्धार पा लेगा. அவன் கையில பைபிள் எடுக்காதவன் பைபிள் எடுக்க ஆரம்பிச்சிருவான். वो जो हाथ में बाइबल नहीं उठाता था अब वो அவன் ஆராதனைக்கு அவன் கடந்து வருவான். वो आराधना में चल के आएगा. ஏன் அவன் குடும்பத்தின் மேல் என்ன ஆவி ஊற்றுகிறது? விண்ணப்பத்தின் ஆவியை தேவன் பிரேயர் ஆவியை கர்த்தர் ஊற்றினார். क्यों? क्योंकि उसके घराने के ऊपर परमेश्वर विनती का, प्रार्थना का आत्मा को उंडालते हैं. हालेलुया, हालेलुया. எவ்வளவு அருமையான ஒரு தேவனாக்கும். कितने प्यारे परमेश्वर. காலையிலே என் விண்ணப்பம் முன்பாக வரும். बड़ी भोर के समय पर मेरी विनती तुम्हारी ओर ஆண்டவரே, आई. ஆண்டவருடைய ஆவி, ஜெப ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றும் பொழுது ஆண்டவரே
காலையில என் விண்ணப்பம் மாத்திரமல்ல என் முழு குடும்பத்தின் விண்ணப்பம் முன்பாக வரும். परमेश्वर जब हमारे ऊपर हमारे घराने के ऊपर आप विनती का और प्रार्थना का आत्मा को उंडालते हैं परमेश्वर, बड़ी भोर के समय पर ना केवल मेरे लेकिन मेरे पूरे परिवार का प्रार्थना को विनती को आप सुनेंगे। ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவி என்னுடைய குடும்பத்தின் மேல் என்னைக்கு ஊற்றினீங்களோ परमेश्वर एक विनती का आत्मा को मेरे परिवार के ऊपर जब आप डालेंगे என் குடும்பம் ஜெபவிடாய் மாறி उसी समय पर परमेश्वर मेरा परिवार जो है एक प्रार्थना का सभा बन गया। ஜெபிக்காம எந்த வேலையும் இதுவரைக்கும் செய்ததில்லையா? अब प्रार्थना के बगैर हमने कोई भी कार्य को शुरू காலையில नहीं எழுந்த किया। உடனே எங்களுடைய வழிகள் எங்களுடைய பிரச்சனை எல்லாம் நமக்கு நாங்க விவரித்து காண்பித்து தான் போறோம். सुबह उठते ही परमेश्वर हमारे सारे परेशानियों को सारे समस्याओं को आपके पास रखते ही जाते हैं। பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர். हमारे बच्चों को संतान को परमेश्वर आप आशीष कीजिए। ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டிருக்கிறது. हमारा परिवार आत्मिक जीवन में बढ़ रहा है। எல்லாவற்றுக்கும் காரணம் ஜெபத்தின் ஆவியே விண்ணப்பத்தின் ஆவியே ஆண்டவராகிய கர்த்தர் ஊற்றினபடியினால்। क्योंकि ये सभी का कारण क्या है? क्योंकि परमेश्वर ने विनती के आत्मा को प्रार्थना के आत्मा को हमारे घराने के ऊपर उन्होंने उंडाल दिया है। Praise the Lord. हालेलुया। ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும் எந்நேரமும் நான் ஏறெடுக்கணும் ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே தானியேல் போல 3 வேளையும் தானியேல் போல 3 வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே தவறாமல் நான் ஜெபிக்கணுமே ஜெப ஆவி ஊற்றுமையா ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே Praise the Lord. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். विनती का प्रार्थना का आत्मा को उंडालना है ऐसे இன்னொன்னு கர்த்தர் இதே வசனத்துல இன்னொன்னு சொல்லி கொடுக்கிறார். परमेश्वर यही वचन में और एक बात सिखाते हैं। சகரியா 12:10 எடுத்துக்கொள்ளுங்கள். जकरिया 12:10 ले लीजिए। கிருபையின் ஆவியை நான் ஊற்றுவேன். आप तुम्हारे ऊपर मैं कृपा का आत्मा उंडालता हूँ। கிருபை என்று சொல்லும் பொழுது தேவனுடைய தயை தேவனுடைய இரக்கத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. अनुग्रह का आत्मा बोले तो परमेश्वर का दया परमेश्वर का कृपा दिखाता है। விண்ணப்பத்தின் ஆவி மாத்திரம் போதாது, நமக்கு இந்த நாட்களில் கிருபையின் ஆவி வர வேண்டும். ना केवल विनती का आत्मा होना चाहिए लेकिन हमें अनुग्रह का आत्मा भी होना चाहिए। தேவனுடைய தயை நமக்கு வேணும். परमेश्वर का दया हमारे लिए இந்த जरूरत है। கொரோனானால இன்னைக்கு எத்தனை பேர் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாங்க. आज इस कोरोना के वजह से कितने लोग भीति से हो गए, बहुत எத்தனை डरते हैं। தேவனுடைய பிள்ளைகளை நீதிமான்களை அந்த கொரோனா என்கிற கிருமி இன்னைக்கு பற்றி பிடிப்பதற்கு தீவிரமாய் கொண்டிருக்கிறது. ये कोरोना महामारी कितने परमेश्वर के दासों को कितने धार्मिक लोगों को वो पकड़ना चाहता है। நமக்கு இந்த நாட்களிலே தேவை தேவனுடைய கிருபையின் ஆவி நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். हमें इन दिनों में जरूरत है परमेश्वर हमारे ऊपर अनुग्रह का आत्मा को उंडालना है। இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை தேவன் அழைத்தார். यीशु मसीह 12 चेलाओं को परमेश्वर ने அந்த बुलाया। 12 பேரிலே பேதுரு அப்போஸ்தலனும் இருந்தார், யூதாஸ் காரியோத்தும் இருந்தார். उस 12 चेलों में पतरस भी था
और यूदास कारियत भी था। ஆரம்ப நாட்களிலே பேதுருவை தேவன் ஆரம்பத்திலே முதலாவது தேவன் அழைத்தார். आरंभ के समय पर परमेश्वर ने पतरस प्रेरित को पहले बुलाया। யூதாசையும் தேவன் அவிதமாக தன்னுடைய ஊழியத்துக்கு அழைத்தார். यूदास को भी उनके सेवा में बुलाया गया। இருவரும் ஒரே தேவனால் ஆண்டவராகிய இயேசுவால் அழைக்கப்பட்டவர்கள். ये दोनों लोग को परमेश्वर यीशु ने उन्हें बुलाया गया। யாருக்கும் தனித்தனியாக போதனை கொடுக்கவில்லை. इन दोनों को अलग रीति से उन्हें सिखाया नहीं गया। ஒரே போதனை எல்லாருக்கும் கிடைத்தது. सबको एक ही तरह से शिक्षण பேதுருக்கு दिया என்ன गया। கற்றுக் கொடுத்தாரோ அதே காரியத்தை யூதாசுக்கும் கற்றுக் கொடுத்தார். जो पतरस को सिखाया गया था वही कार्य को यूदास को भी सिखाया இந்த गया। ரெண்டு பேரும் இயேசுவோடு 3 வருஷங்கள் இருந்தார்கள். ये दो लोग यीशु के साथ 3.5 साल तक थे। இயேசு யார் என்பது அவர்களுக்கு தெரியும். यीशु कौन है करके वो जानते அவருடைய थे। பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய ஜெப வாழ்க்கை, அவருடைய எல்லாவற்றையும் அவர்கள் இருவரும் அறிந்தார்கள். उनके पवित्रता के जीवन को, उनके प्रार्थना के जीवन को वो दोनों लोग सही समय वो जानते थे। இருவரும் ஒரு நாள் பாவம் செய்தார்கள். दोनों लोग एक दिन उन्होंने एक पाप किया। யூதாஸ் என்ன செய்தான்? 30 காசை வாங்கி கொண்டு இயேசுவை காட்டி கொடுத்தார். और यूदास ने क्या किया? 30 तोला लेकर उसने यीशु को दिखा दिया। அவர் தேவன், ஜீவனுள்ள தேவன், वो जीवित परमेश्वर है। அவிதமாய் ஸ்தோத்திரம். நிச்சயமாய் இந்த ஆபத்திலே அவரை யாரும் பிடித்து விட முடியாது. அவர் தப்பிவித்து கொள்ளுவார் என்று அவர் நினைத்தாரோ தெரியாது. 30 காசை வாங்கி இயேசுவை காட்டி கொடுத்தார். और सच्ची में इस परेशानी से उन्हें दूर आना पता है, लेकिन उसे पता नहीं उसे क्या हो गया। फिर भी वो 30 सिक्के के लिए उसने परमेश्वर यीशु को दिखा दिया। அப்போஸ்தலனாகிய பேதுருவும் பாவம் செய்தார். प्रेरित पतरस ने भी पाप किया। இயேசுவை நான் அறியேன். उसने कहा कि मैं यीशु को नहीं அவர் जानता। எனக்கு தெரியாது. वो कहा कि मैं यीशु को पहचानता ही नहीं। அவருக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை उसने कहा कि यीशु और मेरा कोई என்று संबंध ही नहीं சொல்லிவிட்டு है। 3 முறை அவரை மறுதலித்து அவருக்கு தெரியாது என்று சத்தியம் பண்ணினார். ऐसे बोलकर 3 बार उसने यीशु को ठुकरा दिया और कहा कि मैं नहीं जानता हूँ करके। 2 பேரும் பாவம் செய்தார். दोनों लोग पाप किए। பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவர் சொன்ன வசனத்தை அவன் நினைவு கூர்ந்து அவன் கண்ணீர் விட்டு மனஸ்தாபப்பட்டு அழுதான் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் 62ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். लूका 22 और 60 में हम पढ़ते हैं, 62 में हम पढ़ते हैं कि प्रेरित पतरस जो है उसने ये सब सोचकर, परमेश्वर ने उसके साथ बात किए वचनों को सोचकर ஆண்டவர் वो இயேசு सोचने சொன்ன लगा और வசனத்தை रोने लगा। இயேசு சொன்ன வசனத்தை நினைவு கூர்ந்து அவன் மன கசந்து அழுதான். परमेश्वर यीशु ने जो भी वचन कहा उसे सोचकर, उसने याद करके वो बहुत रोने लगा। தேவனுடைய வசனத்தை கொடுத்து மனஸ்தாபப்பட வைத்து பேதுருவை தேவன் திரும்ப அழைத்தார். परमेश्वर को वचन देकर परमेश्वर ने उसे पतरस को दोबारा बुलाया। அவன் ஒரு பிரதான அப்போஸ்தலனாக தேவன் மாற்றினார். उसे एक मुख्य प्रेरित बना दिया। ஆனால் யூதாசை தேவன் கைவிட்டார். लेकिन यूदास को परमेश्वर ने छोड़ दिया। அவனுடைய நடத்துதலை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. परमेश्वर जिस रास्ते में हमें चलाते हैं हम नहीं समझ पाते। ரோமர் 11ஆம் அதிகாரம் रोमियो का पुस्तक 11 अध्याय 22ஆம் வசனத்திலே 22वां वचन में, ஆகையால் தேவனுடைய தயையையும் கண்டிப்பையும் பார், इसीलिए परमेश्वर का कृपा और कड़ाई को देखना। விழுந்தவரிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயையையும் தேவன் காண்பித்தார். जहाँ पर तू गिर रहा है वहाँ पर परमेश्वर की कड़ाई को और परमेश्वर के कृपा को वो देखता है। விழுந்தவரிடத்திலே கண்டிப்பாய் இருந்தார், ஆனால் உன்னிடத்திலே தேவன் தயையாய் இருந்தார். जो गिर गया है परमेश्वर उस पर कठिन थे, और लेकिन तेरे पास परमेश्वर कृपा दिखाया। தேவனுடைய கிருபையின் ஆவியையும்
தயவின் ஆவியை நம்மால் விளங்கிக்கொள்ளவே முடியாது. परमेश्वर का कृपा का आत्मा को, दया का आत्मा को हम नहीं समझ पाते. ஆகையால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? इसलिए हम हर रोज क्या करना है? 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 12 வசனத்தில் पहला कोरिन्थियों 12:10 में हम पढ़ते हैं, இருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்கணும். मैं खड़ा हूँ करके बोलने वाले हम गिरे ना करके हम ध्यान से रहना है. இன்னொரு பக்கம் தேவனிடத்திலே கேட்கணும். एक भाग में हम परमेश्वर से पूछना है. 119 சங்கீதம் 77 வசனத்திலே 119 भजन संगीता 77 में உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. आपके दया मुझे मिले. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் எனக்கு கிடைக்கும். परमेश्वर मुझे आपका दया मिले. உம்முடைய கிருபை எனக்கு கிடைக்கும். आपका कृपा मुझे मिले. உம்முடைய தயை எனக்கு கிடைக்கணும். आपका अनुग्रह मुझे मिले. ஆண்டவரே என்னை கைவிடாதே. परमेश्वर मुझे कभी ना छोड़ना. ஆண்டவரே உம்முடைய கிருபை என் மேல ஊற்றணும். परमेश्वर आपका अनुग्रह मुझ पर उंडालिएगा. நான் எங்கே போனாலும் मैं जहाँ कहीं भी जाऊँ, ஆண்டவரே எந்த சத்துரு, எந்த விஷ ஜந்துக்கள், எந்த விஷ கிருமிகள், ஆண்டவரே எந்த சபிக்கப்பட்ட காரியம் என்னை மேற்கொள்ளக்கூடாது. कोई भी दुश्मन, कोई भी महामारी, कोई भी जंतु, कोई भी बीमारी मुझ पर नहीं आना चाहिए. என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் உம்முடைய தயவுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்க. मुझे, मेरे परिवार, मेरे संतान को, मेरे सारे लोगों को உம்முடைய இரக்கங்கள், परमेश्वर की दया में बंद कर दीजिए. உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு கிடைக்கணும். आपका दया मुझ पर, हमारे परिवार पर चाहिए. ஆண்டவரிடத்திலே கேட்கணும். परमेश्वर की ओर देखकर पूछिए. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுகிற அதே தேவன் என் ஆவியை ஊற்றுகிறார், கிருபையின் ஆவியை ஊற்றுகிறார். विनती का आत्मा उंडालने वाले परमेश्वर क्या उंडालते हैं? अनुग्रह का आत्मा भी उंडालते हैं. அந்த கிருபையின் ஆவி நமக்குள்ளாக இருக்கும் என்றால் எதுவும் நம்மை மேற்கொள்ள முடியாது. अगर वो अनुग्रह का आत्मा हमारे ऊपर रहेगा तो कुछ भी हमारे ऊपर जीत नहीं पाएगा. கழுதையை தேடி போன சவுலை தேவன் ராஜாவாக்கினார். जो गधा को ढूंढ कर गया साउल को परमेश्वर ने राजा बनाया. ஆடுகளை வைத்துக் கொண்டிருந்த தாவீதை தேவன் ராஜாவாக்கினார். जो बकरियां चरा रहा था उस दाऊद को परमेश्वर ने राजा बनाया. சவுல் கீழ்ப்படியாமைக்குள்ளாக இருந்தார். साउल जो था वो आज्ञा का पालन नहीं करता தாவீது था. அதைவிட மிக பயங்கரமான பாவத்தை செய்தார். दाऊद जो है उससे भी भयानक उसने पाप किया था. தேவன் சொல்றார் சவுலை விட்டு என் கிருபை விலகினது என்று சொல்றார். परमेश्वर कहते हैं कि साउल से मेरा अनुग्रह हिल गया था, हट गया ஆனால் था. தாவீதை விட்டு அவருடைய கிருபை விலகல. लेकिन दाऊद से उनका अनुग्रह हटा नहीं. அதைத்தான் 66 சங்கீதம் 20 வசனத்திலே சொல்றார், நம்முடைய கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். वही 66 भजन संगीता 26 में कहते हैं कि तुम्हारा अनुग्रह मुझसे दूर नहीं हटा, उसके लिए मैं धन्यवाद அந்த देता கிருபை हूं. என்னை விட்டு விலக்கல. आपने आपका अनुग्रह मुझसे दूर ஒருவனை नहीं விட்டு हटा. ஆண்டவருடைய கிருபை விலகி போச்சு. एक व्यक्ति से उसका परमेश्वर का अनुग्रह हट गया, இன்னொருவன் மேல் கிருபை இருந்து கொண்டே இருந்தது. लेकिन दूसरे व्यक्ति के ऊपर उनका अनुग्रह हमेशा ஏன் बरकरार ஆண்டவரே था. இப்படி செய்தீர் என்று நாம் கேட்பதற்கு வழி இல்லை. ऐसा नहीं पूछ सकते कि परमेश्वर आपने ऐसे क्यों किया. ஆண்டவருடைய தயவையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் நம்முடைய புத்திக்கு நாம் எட்ட முடியாத ஒரு காரியம். हम परमेश्वर का दया को, परमेश्वर का कृपा को हम दिमाग से या हमारे ज्ञान की ओर से भी हम सोच नहीं सकते. ஆண்டவரிடத்தில் நாம கேட்கணும். हम परमेश्वर की ओर पूछना है. 119 சங்கீதம் 77 வசனத்திலே சொன்னேன், உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. 119 भजन संगीता 77 में मैंने कहा कि आपका अनुग्रह मुझे चाहिए. உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக. आपका अनुग्रह मुझे मिलना चाहिए. உம்முடைய இரக்கங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. आपका कृपा मेरे संतानों को, मेरे वंश को உம்முடைய मिलना चाहिए. இரக்கங்கள் ஆண்டவரே எங்களுடைய சபை மக்களுக்கு கிடைப்பதாக. आपका अनुग्रह मेरे कलीसिया के बच्चों को मिलना உம்முடைய चाहिए. இரக்கங்கள் இந்த தேசத்தின் மேல் தேசத்திற்கு கிடைப்பதாக. आपका अनुग्रह हमारे इस देश को मिलना चाहिए. தேவனுடைய கிருபை ஆண்டவர் ஊற்றுவார், தேவனுடைய கிருபையை ஊற்றுவார் என்றார். जब अगर परमेश्वर अपना अनुग्रह उंडालते हैं तो எந்த விஷ கிருமிகளும் அவிதமாய் தேவ பிள்ளைகளை மேற்கொள்ளவே முடியாது. कोई भी एक विष का ये जंतु, ये महामारी जो है, कोई भी बच्चों से जीत नहीं पाए. காரணம் என்ன?
क्यों? कारण क्या அவன் है? மேல தேவனுடைய இரக்கம் இருக்கிறபடினா, क्योंकि उन सभी के ऊपर परमेश्वर का दया है, அவன் மேல ஆண்டவருடைய கிருபை இருக்கிறபடினா, क्योंकि उनके ऊपर परमेश्वर का कृपा है। இதெல்லாம் எப்படி கிடைக்கும்? ये सब कैसे मिलता है? ஜெபித்தாதான் கிடைக்கும். अगर हम प्रार्थना करेंगे तो ஒவ்வொரு ही நாளும் मिलेगा। இந்த வசனங்கள் எல்லாம் பிடித்துக் கொள்ளுங்கள். हर एक दिन ये वचनों को पकड़ के நம்முடைய प्रार्थना, வழிகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் தம்முடைய வழிகளை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள். आपके रास्ता को, आपके मार्ग को परमेश्वर की सामने நம்முடைய रखिएगा। இரக்கம் எனக்கு வேணும் என்று கேளுங்கள். परमेश्वर आपका दया मुझे चाहिए करके पूछिएगा। கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். परमेश्वर बड़े से बड़े कार्य आपके जीवन में करेंगे। ஹல்லேலூயா. हालेलुया। என் வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். मेरे वचनों को मैं समाप्त करना चाहता நீங்கள் हूँ, கேட்ட இந்த வசனங்களை மனதில் வையுங்கள். और मैंने जो वचन कहा है ये सभी ஆண்டவரே, आपके हृदय में காலையிலே रखिएगा। என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். परमेश्वर सुबह बड़ी भोर के समय पर मेरी विनती आपकी ओर आएगा। காலையிலே என் ஜெபம் உமக்கு முன்பாக வரும். परमेश्वर बड़ी भोर के समय पर मेरा प्रार्थना आपकी ओर आएगा। நான் இதுவரைக்கும் நான் தனியா ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். अब तक मैं अकेले में प्रार्थना कर रहा था, இனி என் குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். अब मैं परिवार के साथ मिलकर, मेरे घराने के என்னுடைய साथ मिलकर கணவன், मैं என்னுடைய प्रार्थना கணவன், करूंगा। என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தார் மேல் ஆண்டவரே விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்க. मेरे परिवार, मेरे पति, मेरे बच्चों के ऊपर परमेश्वर आप विनती का आत्मा को उंडालिएगा। சகரியா 12:12 எங்க வீட்ல ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். जैसे जकरिया 12:12 में उसके जैसे परमेश्वर आपका वादा पूरा होना चाहिए। இந்தியா புலம்பி அழட்டும். इंडिया जो है, इस भारत देश विलाप करके என்னை रोना சுற்றிலும் है। இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறி அழணும். हमारे और सारे लोग जो प्रजा जो भी है वो सभी आंसू बहाकर रोना है। ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. जो उद्धार नहीं पाए वो उद्धार पाना है। ஜெபிக்காதவர்கள் ஜெபிக்கணும். जो प्रार्थना नहीं किए करते ஒரு वो பெரிய प्रार्थना ஜெப करना ஆவி है। இந்த நாட்களில் ஊற்றப்படணும். एक बड़े से बड़ा प्रार्थना का आत्मा को इस समय पर उंडालना है। ஆண்டவரிடத்தில் கேளுங்க. परमेश्वर की ओर देखकर हम கர்த்தர் पूछेंगे, கட்டாயமாய் காரியங்களை செய்வார். परमेश्वर जरूर ये सभी कार्यों को करेंगे। நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे। ஆண்டவரை நோக்கி நாம் எல்லாரும் हम ஜெபிப்போம். परमेश्वर की ओर देखकर प्रार्थना கேட்ட करेंगे। வசனங்களை மனதில் வைங்க. सुनने वाले हर एक वचनों को परमेश्वर आपके मन, आपके हृदय में रखिएगा। அன்பின் நேச பிதாவே, प्रेमी अच्छे पिता, உம்முடைய அன்பு இரக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். इस अच्छे समय, इस आपका अनुग्रह कृपा के இவ்வளவு धन्यवाद நேரமாய் देते हैं। உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பதற்கு நீர் உதவி செய்தீங்க. इतने समय तक आपके संदेश सुनने के लिए परमेश्वर आपने सहायता किया। காலையிலே என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக வரும். बड़ी भोर के समय पर हमारा विनती आपके ओर आएगा। காலையிலே உமக்கு நேரம் வந்து ஆயத்தமாகி நான் காத்திருப்பேன். बड़ी भोर के समय पर मैं तैयार होकर आपके सामने में எத்தனை ஆண்டவரே रुकूंगा। பரிசுத்தவான்கள் எத்தனை ஆண்டவரே நம்பிக்கையோடு கூட அதிகாலையிலே எழுந்து ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்து ஜெபித்த அந்த பரிசுத்தவான்களை நாங்கள் நினைக்கிறேன். कितने धार्मिक लोग जो है प्रार्थना करके परमेश्वर के सम्मुख में इंतजार कर रहे थे, हमने ध्यान दिया। அவர்கள் உம்மிடத்திலே ஆண்டவரே தங்களுடைய வழிகளை விவரித்து காண்பித்தார்கள். वो सभी लोग परमेश्वर आपके सामने उनके मार्ग को उन्होंने बताया। நடக்கிறது நடக்கட்டும் என்று இல்லாமல் தங்களுடைய பிரச்சனைகளை உமக்கு விவரித்து காண்பித்தார்கள். और जो होना है होने दो करके वो चुप नहीं बैठे, लेकिन उनके सारे समस्याओं को आपके सामने ஆண்டவரே रखा। அவருக்கு நீ செவி கொடுத்தீர். परमेश्वर उनके सारे बच्चों, उनके அவருடைய प्रार्थनाओं को பிள்ளைகளை सुना நீ आपने। உயர்த்தி ஆசீர்வதித்தீர். और उनके बच्चों को आपने उन्हें उत्तम स्थान அவருடைய देकर आशीर्वाद எதிர்காலங்கள் किया। ஆண்டவரே அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. उनके भविष्य, उनके परिवार परमेश्वर आपने आशीर्वाद किया। कारण क्या है? விண்ணப்பத்தின் ஆவி அவர்கள் மேல் அவருடைய குடும்பத்தின் மேல் ஊற்றினபடியினால் क्योंकि विनती का आत्मा उनके ऊपर, उनके घराने के ऊपर आपने उंडाला। நாங்கள் கேட்டது போல எங்களுடைய குடும்பத்தின் மேல், எங்கள் சபை மக்கள் மேல் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் விண்ணப்பத்தின் ஆவி, ஜெப ஆவி ஊற்றப்படணும். हम जैसे पूछ रहे हैं परमेश्वर उनके घराने के ऊपर, हमारे लोगों के घर के ऊपर, उनके परिवार में, हर एक कलीसिया के बच्चों में, हमारे देश में परमेश्वर विनती का आत्मा उंडालना है। எங்களுடைய தேசம் ரட்சிக்கப்படணும். हमारा देश उद्धार पाना ஜெபிக்கிற है। ஜெப ஆண்டவரே ஜெபிக்கிற தேசமாக மாறணும். और इस देश, प्रार्थना करने वाला देश में बदलना है। இயேசுவுக்கு சொந்தமான தேசமாக மாறணும். यीशु के रिश्ते में देश आना है। ஆண்டவரே அற்புதங்களை செய்யுங்கப்பா. परमेश्वर का अद्भुत कार्य कीजिएगा। கிருபையின் ஆவியை ஊற்றுங்க. अनुग्रह का आत्मा को उंडालिएगा। ஆண்டவரே ஜெப ஆவி மாத்திரம் அல்ல, प्रार्थना का आत्मा ही केवल नहीं, தயை ஆவியும் இரக்கத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா. दया का आत्मा को
कृपा का आत्मा को परमेश्वर उंडालेगा। நடுங்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் परमेश्वर लोग डर के गिड़गिड़ा रहे इस समय पर உம்முடைய இரக்கம் உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கி வரட்டும்। आपका दया आपका कृपा आपके बच्चों के ऊपर उतर कर आना इतने है। பேர் ஆண்டவரே மடிந்து தேவனுடைய பிள்ளைகள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகிறோம்। कितने लोग कितने बच्चे मर रहे हैं करके हम सुन रहे हैं। கர்த்தருடைய இரக்கம் எங்களுக்கு கிடைப்பதாக என்று சங்கீதக்காரன் அன்றைக்கு ஜெபித்தது போல உம்முடைய இரக்கம் எங்களுக்கு வேணும்। परमेश्वर का दया हमको मिलना है करके जैसे भजन संगीता में उस समय पर उस व्यक्ति ने प्रार्थना किया, उसी तरह परमेश्वर आपका दया हमें चाहिए। இரக்கம் காண்பித்த ஆண்டவர் पतरस को परमेश्वर ने जो कृपा தாவீதுக்கு दिखाया, இரக்கம் காண்பித்த ஆண்டவர் दाऊद को जो कृपा अनुग्रह எங்கள் परमेश्वर ने மேலும் எங்கள் दिखाया, குடும்பத்தின் மேலும் உம்முடைய இரக்கம் கிடைப்பதாக। उसी तरह हमारे ऊपर हमारे परिवार के ऊपर आपका அந்த अनुग्रह கிருபையின் ஆவி दिखाइएगा। எங்கள் மேல ஊற்றப்படட்டும்। उस कृपा का आत्मा को हमारे ऊपर आप யார் उंडालिएगा। யாருக்குள்ளாய் பயத்தின் ஆவி இருந்ததோ அதெல்லாவற்றை எடுத்து போடுங்க। जिसके ऊपर परमेश्वर डर का आत्मा இந்த था वो सभी காலையிலே निकालिएगा। இரக்கத்தின் ஆவி கிருபையின் ஆவி உம்முடைய பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் ஊற்றப்படட்டும்। इस सुबह के समय पर दया का आत्मा कृपा का आत्मा हर एक परिवार के ऊपर आप उंडालिएगा। பெரிய காரியங்களை கர்த்தர் बड़े कार्य कीजिएगा। உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி நாங்கள் आपके हाथों में हम अपने आप को अर्पण எல்லா करके கன மகிமை परमेश्वर துதி सौंपते हैं। ஸ்தோத்திரம் உமக்கு செலுத்துகிறோம்। सारे महिमा आदर परमेश्वर केवल आप ही को देते हैं। இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता, ஆமென்। आमीन। என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் என் ஆத்துமாவே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த செய்த சகல சகல உபகாரங்களை உபகாரங்களை மறவாதே. மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சமாதானம் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளோடும் என்றைக்கும் இருப்பதாக। ஆமென். ஆமென் ஆமென் ஆமென்। எல்லாருக்கும் இந்த வார்த்தைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம்। आप सभी को हमारा बनाइए, परमेश्वर आपको आशीष करेंगे। மறுபடியும் நாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம்। हम दोबारा फिर से रविवार के दिन हम मिलेंगे। ஜெபியுங்கள், प्रार्थना कीजिए, கர்த்தர் ஆசீர்வதிப்பார்। परमेश्वर आशीष இத करें। மற்றவங்களுக்கு நீங்களுடைய தெரியாதவங்களுக்கு அதை நீங்க சொல்லுங்க। ये दूसरे लोगों को भी जो नहीं जानते उन्हें भी आप कहिएगा। அநேகருக்கு அதை காண்பித்தால் அநேகருக்கு அது பிரயோஜனமா இருக்கும்। अगर ये और लोगों को भेजेंगे तो और लोगों को वो प्रयोजन होगा। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर हमें आशीष करेंगे। ஆமென்। आमीन।